Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தனது காதலியை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க ஒரு வாஷிங் மிஷின் உதவி இருக்கிறது என கூறினால் உங்களால் நம்ப முடிகிறதா? அப்படி ஒரு சம்பவம் உண்மையில் நடந்தேறி இருக்கிறது. பொதுவாக பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள பல்வேறு முயற்சிகளை கையாள்வர். குற்றம் செய்தவர் குற்றவாளிதான் என நிரூபிக்க படாதபாடப்பட வேண்டியிருக்கும். குறிப்பாக குற்றவாளிக்கு எதிரான ஆதாரங்கள், சாட்சியங்கள் அடிப்படையாக வைத்து ஒருவரை நீதிமன்றம் தண்டிக்கும். அப்படி ஒருவரை பாலியல் குற்றவாளி இவர்தான் என வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது ஒரு வாஷிங் மிஷின். தென்கொரியாவில் 24 வயது இளைஞருடன் பெண் ஒருவர் நெருக்கமாக பழகியிருக்கிறார். பின் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். அப்போது ஒரு நாள் திடீரென அந்த இளைஞரின் செல்போனில் மற்ற பெண்களின் பாலியல் ரீதியான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் இளைஞரிடமிருந்து பிரிந்து செல்ல முடிவெடுத்திருக்கிறார். இது தொடர்பாக கடந்த ஆண்டு இளைஞரிடம் சென்று உறவை பிரேக்கப் செய்து கொள்வதாக கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் அந்த பெண்ணை ஒரு அறையில் 1 மாத காலம் வரை அடைத்து வைத்து 6 முறை பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவும் எடுத்ததாக கூறப்படுகிறது. பிறகு இது குறித்து வெளியே சொன்னால் எடுத்த வீடியோக்களை ஆன்லைனில் வெளியிடுவேன் எனவும் மிரட்டியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து உயிர் பிழைத்து வந்த அந்த பெண் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட அந்த இளைஞர் ஏற்கனவே முன்னாள் காதலியை வன்புணர்வு செய்ததாகவும் மைனர் பெண் ஒருவருடன் உறவு கொண்டதாகவும் மேலும் 2 வேறு வழக்குகளிலும் குற்றம் சாட்டப்பட்டவர் என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் சம்பவத்திற்கு ஆதாரமாக பாதிக்கப்பட்ட பெண் 39 நிமிட சிசிடிவி காட்சிகளை வழங்கினார். அதில் முதல் 2 நிமிட காட்சி மட்டுமே அந்த நபரையும் அந்த பெண்ணையும் தெளிவாக காட்டினாலும் நடந்த தாக்குதலை நேரடியாக படம் பிடிக்கவில்லை. பின்னர் மீதமுள்ள 37 நிமிடங்களில் உற்று கவனிக்கும் போது சம்பவ இடத்தில் இருந்த வாஷிங் மிஷின் கதவில் பதிவான பிரதிபலிப்பு காட்சிகளை விசாரணை அதிகாரிகள் கவனித்தனர். அதைத் தொடர்ந்து தடயவியல் நிபுணர்கள் வீடியோ மற்றும் ஆடியோவை மேம்படுத்தி இறுதியில் அந்த பெண் மீது இளைஞர் தாக்குதல் நடத்தி பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதை உறுதிப்படுத்தினர். மேலும் இந்த காட்சிகளை வழக்கின் ஒரு முக்கியமான ஆதாரமாக நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது. தொடக்கத்தில் நீதிமன்ற விசாரணையின் போது அந்த நபர் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து வந்த நிலையில் அந்த சிசிடிவி காட்சிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது தனது குற்றத்தை அந்த இளைஞர் ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நீதிபதி, இந்த குற்றங்கள் இயற்கையில் பயங்கரமானவை, மேலும் பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு பெண்ணுக்கு அழுத்தம் கொடுக்க இளைஞர் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார். எனவே இதற்கு கடுமையான தண்டனை அவசியம் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து அந்த இளைஞருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் சிறை தண்டனை முடிந்து விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் 7 ஆண்டுகளுக்கு இளைஞர் அவரது குற்றத்தின் தன்மையை குறிப்பிடும் டேகை கணுக்காலில் அணிய வேண்டும் என்றும் குழந்தைகள், 10 பருவத்தினர், மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் இடங்களில் பணிபுரிய தடை விதிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தான் செய்யும் குற்றங்களுக்கு சரியான சாட்சியங்கள் இல்லாமல் தப்பிவிடலாம் என்ற நினைப்பில் இருந்த அந்த இளைஞரை துணி துவைக்கும் வாஷிங் மிஷின் அடையாளப்படுத்தி இருப்பது வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.